அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம். பொறிகளின் மீது தனியரசாட்சி, பொழுதெல்லாம் நீனது பேரருளின். நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில், நிலைத்திடல் என்றிவை அருளாய். குறிகுணமேதும் இல்லதாய் அழைத்தாய், குலவிடு தனி பரம்பொருளே, குலவிடு தனி பரம்பொருளே. I request Sankaran sir to deliver the presidential address. எனது இனிய சகோதர சகோதரிகளுக்கு அது மாலை வணக்கம். இங்கு நாம் இன்று யூனிஃபார்ம் சிவில் கோட் அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது இங்கே வந்து நம்ம கூடியிருக்கோம். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா என்ன? முதல்ல நாம் இந்தியன், ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கூல் காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பிரதருக்கு ஒரு சட்டம், இன்னொரு பிரதருக்கு இன்னொரு சட்டம், இன்னொரு பிரதருக்கு இன்னொரு சட்டம், ஒரே வீட்லேயே. இந்துக்களுக்கு அதாவது ஒரு மதத்துக்கு பில்லுங்கிறது வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறது கிடையாது. அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணாலும் இன்னும் நம்ம வந்து அந்த பிரிட்டிஷ் இதை இன்னும் விடாமல் மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா இந்த 3 பிரசிடென்ஷியல் டவுன்ஸுக்கு வந்து அங்கே சொத்து இருந்தால் அதுக்கு வந்து நீ ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். கிறிஸ்டியன்ஸுக்கு முன்னாடி ப்ரொபேட் இருந்தது, இப்போ கிடையாது, ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். முஸ்லீம்ஸுக்கு பில்லு கிடையாது, அப்படியே இருந்தாலும் 1/3க்கு மேலே எழுத முடியாது. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். 1985 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஷாபானு கேஸ். அதில் நம்முடைய உச்சநீதிமன்றம் நிச்சயமாக ஒரு காமன் சிவில் கோடு கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1995 இதை வந்து ரீட்ரீட் பண்ணிட்டாங்க சரளா முத்கலில். ஆனாலும் இன்னி வரைக்கும் நமக்கு இதே சிச்சுவேஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு பர்சனல் லாவாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி லாவாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸுக்கு ஒன்று. இதே வந்து அதே மாதிரி கோவில் எடுத்துக்கிட்டாக்கா ஒருத்தர் ஒரு மதத்துக்காரங்களுடைய கோவிலுக்குள்ளே கவர்மெண்ட் உள்ளே போகலாம், இன்னொரு மதத்துக்காரங்க கோவிலில் வந்து கவர்மெண்ட்டும் அவங்களுமா சேர்ந்து போகலாம், இன்னும் உள்ள கிட்டக்கையே போக முடியாது. இதுக்கு மேலே நிறைய பேசினா அது வேறு மாதிரியாக அழிப்படும் சொல்லிட்டு நான் பேசலை அதுக்கு மேலே. ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே இது மாதிரி இருக்குது. இதே அமெரிக்காலேயோ அல்லது வேறு கண்ட்ரிலேயோ ஒரே ஒரு கோடு தான் இருக்கும். இங்கேயே கோவாவில் காமன் சிவில் கோட், ஆனால் மற்ற ஸ்டேட்டில் கிடையாது. இவ்வளோ ஒரு முரண்பாடானதை நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா ஒரு 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 அப்சர்டு ஒரு இது என்ன சொல்கிறோன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. அதுவே அப்சர்டாக இருக்குது. வேற்றுமையில் என்ன ஒற்றுமை இருக்க முடியும்னு தெரியல எனக்கு. ஆனால் நம்ம இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு காமன் சிவில். ஆஸ் அன் இந்தியன் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று தான். இதில் வந்து டெமோக்ராட்டிக், செக்குலர், ரிப்பப்ளிக். டெமோக்ராட்டிக் ஓகே, ரிப்பப்ளிக் ஓகே, செக்குலருங்கிறது எங்கே இருக்குது? அப்போ இந்த செக்குலருக்கு வரணுன்னா ஒரு காமன் சிவில் கோடு இருக்கணும். எல்லோரும் ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியாக நம்ம சொல்ல ஆரம்பித்தாக்கா இது வந்து வேறு மாதிரியாக போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இதோடு நிறுத்திக்கிறேன். பிரபாகர் எந்தெந்த டிசிப்ளினில் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த காமன் சிவில் கோடு கொண்டு வரணும், அதை தவிர எதுக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக சொல்லுவார். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
I request Prabhakar to take over. காமன் சிவில் கோடுன்னு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷனில் என்விசேஜ் பண்ணது இட் இஸ் நாட் அ காமன் சிவில் கோட். It is only uniform civil code. Every country should have one law. On the other hand, there can be different kinds of laws for different set of people or sect of people, but all of them should be uniform in the sense that it should be valid under the constitution. That's what the other side view now, because of the jugglery of the English word, just to go and turn the pages of the Constitutional Assembly debates. Was there any discussion about using the word uniform instead of common? To my knowledge, when I was a student of a constitutional law in masters, I read the Constitution Assembly debates. I don't find any discussion on that subject. Why there was no discussion on the subject? Dr. Ambedkar propounded the view that we should have the constitution a uniform civil code even from the day one. But this view was not accepted by some of the people from Muslim community as well as the Christian community who were also members of the Constitution Assembly. There are two views of thought. Alladi Krishnasamy Iyer and Anandasamy Iyengar were the first speaker, who are also members of the constitutional debates or constitutional assembly rather. Avanga oru view enna, we can have a law which should be subject to the constitutional limits, whereas Muslim brotherhoods and the Christian brotherhood were also, some of them were members of the assembly, thought that it is not the right time to introduce a uniform law about the personal laws. Why the personal laws? We don't talk about property. We talk about personal laws. Why? The first and foremost, before this constitution 1950, we had a law in the year 1860, Removal of Caste Disability Act. If you go through the act, it is not, the heading is misleading. It is not a mere caste disability. It is also talks about a religious discrimination. You can't discriminate. But this has been used on two subjects. One, with regard to the property rights, or like Transfer of Property Act, Specific Relief Act. These all acts came somewhere in 1873, 1874, Evidence Act, Criminal Procedure. These all subject to subsequent to 1860, when this act made the mandate of the legislatures, even at that point of time, to remove this caste disability, religious disability, meaning thereby there will be any law for that matter must be caste neutral, general neutral, religious neutral. Then these types of acts, even Contract Act, these acts were enacted only subject to this subsequent to 1860 Act. Therefore, these acts apply irrespective of a person whether he is a Hindu, Muslim, Christian or not. But then why the personal laws which are not tested? The problem is, this was not a country which is united by an idea at one point of time, but split into splinter groups. When the Mohammedan invasion came, there were so many regional chieftains, small kings, even a portion of a jamindar, etc. These types of people were cornering the places and were administering the local peoples. Therefore, each one has got a customary practice. It's not that we imported only from
the Mohammedan rulers. What we have imported from the Mohammedan rulers was the law of preemption, which was also incorporated under section 22 of the Indian Succession Act. This preemption, you know what is the preemption? Preemptionனா இப்போ ஒரு சொத்து வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்குது, ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்தில் மாத்திரம் விற்கணுங்கிறான் தேர்ட் பார்ட்டிக்கு, வித்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் டு தி ஃபேமிலி, மூன்றாவது மனிதன் சொத்தில் வந்தால் சரியாக இருக்காதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எவன் அந்த சொத்தை விற்கணும்னு நினைக்கிறானோ அந்த மார்க்கெட் ப்ரைஸை கொடுத்து மிச்ச ஷேரர் எடுத்துக்கலாம். ப்ரீஎம்ப்டிங் தி அதர் மேன், saying that நம்ம லாவில் இப்போ என்னன்னா செக்ஷன் 22 இருக்குது, within 1 year from the date of the sale we can challenge. But over the years now that has also been watered down to such an extent that I don't find any judge giving an order under section 22 now. They say if it is between brother and sister, then that the law of preemption is very strong. If it is between cousins, it weakens. And the second cousins, it weakens to the larger extent that it will not even be applied. But this preemption came from the Mohammedan rulers who invaded India somewhere in 11th century and started cornering many other places. But the point is, from 1860 to 1950, when the constitution was born, we have brought in very many laws which are all neutral, whether it is gender neutral, religious neutral, etc., contract, specifically fact, evidence act, everything applies equally. But with regard to the inheritance or the personal laws, we didn't touch it. And even the framers of the constitution, அவங்களுமே வந்து postpone பண்ணுவோம், let the parliament decide. What we found today, the parliaments are so weak. The very strong 370 member constitution assembly could not take a decision. Can we now take? எடுத்தோடனே முன்னே நீங்கள் ஆக்டை போட்டோன்னா ஒரு பய போய் சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி போடுவாங்க. இந்தியாவில் இப்போ வந்து எந்த ஆக்ட் போட்டாலும் immediately it will be tested before the Supreme Court, and the judge இது கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் தான் சட்டமாகும். We found that so much of difficulties in the path to enact. I am not sure whether it will be applied. The idea which Manish Tiwari now proposed can also find some audience before the Supreme Court. That what we require is not a common civil code, it is enough to have a uniform civil code. To my mind, what is a uniform civil code is that all these civil codes, if apply uniformly, uniform in the sense that it should be in line with the constitution alone. The தப்பு எப்போ பண்ண ஆரம்பிச்சோம்னா, the Constitution Assembly was nervous. Some of them want this to be included in the fundamental rights, but ultimately some of them want to be dropped altogether. இதில் வேண்டவே வேண்டாம்னாங்க. சில பேருக்கு ஃபண்டமெண்டல் ரைட் சாப்டரில் சேருடா, கடைசியில் ஒரு காம்ப்ரமைஸ் தான் இதை கொண்டு இதில் வச்சுட்டோம், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வச்சுருக்கோம். அது என்றைக்கு வேணால் பண்ணலாங்கிற மாதிரி. If the spineless politicians could not do it from 1950 to 24, what is the best way out to push people towards this common civil code? என்ன பண்ணியிருந்தா by this time we would have been in a position to implement. 1951 AAR Bombay 1951 State of Bombay versus Narasu Appa Mali. அதான் முதல் கேஸு. Two of the greatest judges, one Justice Chagla, அவர் a Muslim by birth, Justice Gajendra Katkar, he went on to become the Supreme Court. நமக்கெல்லாம் தெரியும் அந்த வில்லு கேஸில் அவர் தான் எடுத்து கோட் பண்ணிகிட்டே இருப்போம்.
இந்த 2 ஜட்ஜி தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த பர்சனல் லாஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் பாம்பே ஹைகோர்ட். அதில் என்ன சொல்லிட்டாங்க, இந்த பர்சனல் லாஸ் எல்லாம் வந்து இட் இஸ் நாட் அ லா அண்டர் ஆர்டிகிள் 13 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஒரு லா வந்து கான்ஸ்டிடியூஷனலி வேலிடா, ஆர்டிகல் 14 படி, ஆர்டிகல் 16 படி, ஆர்டிகல் 19, 20, 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணால் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடணும், அந்த சட்டம் செல்லாது. அதை நீங்கள் பண்ணணும்னா கான்ஸ்டியூஷன் படி இட் ஷுட் பி அ லா. இந்த 2 பெரிய எமினன்ட் ஜட்ஜஸ் இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க, 44 படிக்கிறாங்க, 26(2) படிக்கிறாங்க. படிச்சுட்டு வாட் தே சே, பர்சனல் லாஸ் ஆர் நாட் லாஸ் ஆஸ் கான்டெம்ப்ளேட்டட் அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன். இதுதான் ஃபஸ்ட்டு சாவு மணி, காமன் சிவில் கோடுக்கு சாவு மணி. 1951 ஸ்டேட் ஆஃப் பாம்பே வர்சஸ் நரசு அப்பா மாலின்னு ஒரு கேஸு. கோ அண்ட் ரீட் த ஜட்ஜ்மெண்ட். அதில் பர்சனல் லாஸ் எல்லாம் வராதுன்னு உடனே எல்லா சட்டமும் பர்சனல் லாஸில் எனாக்ட் பண்ணுறது பூரா சேவ் ஆகி போச்சு. இதை 51, 52 விட்டுட்டு there was absolutely no discussion up to 1962. 1962-65 ப்ரியம்ஷனை பற்றி ஒரு கேஸ் வருது சுப்ரீம் கோர்ட்டில். 1962 I will give you the judgment. Bahuram versus Baji Nath, AR 1962 Supreme Court, page 1476. அதுக்கு அடுத்த கேஸும் ஷாஹுராம் வர்சஸ் லாப் சிங், 1965 சுப்ரீம் கோர்ட்டு, பேஜ் 314. இந்த ரெண்டுலேயும் என்ன பொசிஷன் வருதுன்னா, இந்த ப்ரியம்ஷன் இருக்கு இல்லையா, ப்ரியம்ஷனை வந்து வெதர் இட் இஸ் வேலிட் ஆர் நாட் அப்படிங்கிறதுல முகமடன் லாவில் ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரின்சிபிள் இருக்குது. இப்போலாம் ப்ராப்ளி யூ மே நாட் ஹவ் ஹியர்ட் அட் ஆல். The state shall endeavour to have a uniform civil code. Just go and check the Constitution, Article 44. Is there any difference between common and uniform? நிறைய டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், common has nothing to do with uniform at all. Uniform in the sense that the law, there can be different types of laws, but it should be uniform. Uniform in the sense that it should be valid and touchstone of the Constitution. எந்த ஒரு சட்டமுமே நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லிட்டா ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பர்சனலாக வச்சுக்கலாமா? Why the framers of the Constitution didn't say that it should be a common civil code instead of a uniform civil code? There are two schools of thought. ஒன்று வந்து இப்போ ரொம்ப வெரி ரீசெண்ட்லி இட் வாஸ் ஆல்சோ ஆர்டிகுலேட்டட் பை மனிஷ் திவாரி, a Congress MP. I read an article. Uniform civil code doesn't mean that the entire in the abrogation of 370 அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அது போயிருக்கு. நான் இப்போ என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, யூ வில் திங்க் ஓவர். ப்ரியம்ஷன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, குடும்பத்தில் ஒரு சொத்து இருந்தால் அதில் ஒரு நபர் மாத்திரம் யாருக்காவது விற்கிறான்னா மிச்ச நபர் அந்த சொத்தை அந்த மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். இதுதான் ப்ரியம்ஷன். ஆனால் முஸ்லீம் லாவில் ப்ரியம்ஷன் என்ன தெரியுங்களா? ப்ரியம்ஷன் பை விசினேஜ். அதாவது நான் இங்கே எனக்கு வீடு, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் சொத்தை விற்கிறீங்கிறான், அந்த சொத்துக்கு நான் ப்ரியம்ஷன் கொண்டாடலாம். A neighbor may not have the right to sell the property to person whom he thinks he is the best person. He don't have any choice. This was also a law. Preemption by vicinage, VISCINAGE. Vicinage in a vicinity.
பக்கத்தில் இருக்கிற சொத்துக்கு கூட ப்ரியம்ஷனை மோமனல் லாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். யூ வில் பி சர்ப்ரைஸ், திஸ் வாஸ் தேர் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். 62 சுப்ரீம் கோர்ட்டில் தான் அது வாய்டுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதாவது பர்சனல் லாஸ் ஆர் நாட் லாஸ்ன்னு சொன்னது ஒன்று. இந்த ப்ரியம்ஷனும் பர்சனலாக தான் வந்து இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 22 வருது. 52 பாம்பேயில் பர்சனல் லாஸ் ஆர் நாட் லாஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த 62 சுப்ரீம் கோர்ட், 65 சுப்ரீம் கோர்ட், தே டிட் நாட் ஈவன் கெட் இன் டு த கொஷின் பர்சனல் லாஸ் ஆர் லாஸ் வித்தின் தி கான்ஸ்டியூஷன் ஆர் நாட்டுங்கிற கொஷினுக்கு போகாமல் இட் வாஸ் ஸோ அவுட்ரேஜியஸ் ஃபார் தம். என்னடா இந்த மாதிரி ஒரு சட்டமா, அநியாயமாக இருக்கு அப்படின்னு நல்ல அட்வைன்னு சொல்லிட்டான். அது முடிஞ்சு போச்சு. யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். இந்த 62-65 அப்புறமும் till the abrogation of Article 370, this right of preemption by vicinage was in force in Jammu and Kashmir. Jammu and Kashmirல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, பேவந்த் vs ஃபார்கி சந்தன், AR 1965, Jammu and Kashmir, page 62, full bench ஜட்ஜ்மெண்ட்டு. அவன் என்ன சொல்லுவான், இந்தியன் கான்ஸ்டியூஷன் டசன் அப்ளை டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கவனுக்கு இந்த ப்ரியம்ஷன் பை விசினேஜ் உண்டு அப்படிங்கிறாங்க. ஃபுல் பெஞ்ச் தட் கவர்ட் தி என்டையர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டில் ஆர்டிகல் 370 வாஸ் அப்ராகேட். ஏன்னா இப்போ தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்ளைஸ், இதுக்கு முன்னாடி அவனுக்கு இல்லை. I will give also another example how we lend so much of leverage to personal loss. மோமடன் ஒரு gift கொடுக்கலாம்னா எப்படி கொடுக்கலாம்? What is it? Does it require a registered document? மோமடன் லாவுக்கு தேவையில்லை, ஹீபாக்கு தேவையில்லை. அதில் இட்ஸ் நாட் ஓன்லி இன் பர்சனல் லா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் ஒரு செக்ஷனை எனாக்ட் பண்ணியிருக்கேன் 130, கிவிங் அன் எக்ஸம்ஷன் தட் இன் கேஸ் ஆஃப் அ கிஃப்ட் பை எ மொஹமடன், this provisions, namely that the chapter doesn't apply. யாருக்கு ப்ராப்ளம் இது? இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் தி ஹிந்துஸ். இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு லார்ஜர் இஷ்யூவை பார்க்காம டோன்ட் எனாக்ட் லா ஃபார் அஸ், எங்களுக்கு நீங்கள் சட்டம் கொண்டு வரீங்க நாங்கள் தனி அப்படின்னு இருக்கிற ஒரு பாயிண்ட் தானே வழிய, வித்தின் த பர்டிகுலர் கம்யூனிட்டி இட் செல்ஃப். The problem is many of the ladies or female members are deprived of that property. அப்பா செத்து போனவுடனே, அம்மா செத்து போனவுடனே ரேகையை உருட்டுவான், அதை கொண்டு வந்து கோர்ட்டில் கேஸாக போடுவான். அது 2 ஜட்ஜும் ஆமாம் கரெக்டுப்பான். If I remember correctly, I don't have, can even take names. நம்ம இப்போ ப்ரெசன்ட் 3rd ஜட்ஜ் வந்த புதுசில் ஒரு கேஸ், I think it was Mr. L. Rangarajan was also involved. They want to get the certificate from the court, authentication from the court. ஒருத்தன் கேஸாக போடுறான் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஹீபா. எல்லாம் கொல்லுடட் பிரதிவாதியை வந்து ஃபஸ்ட் ஹியரிங்கில் சப்மிட்டட் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளுக்குள்ளே இது நடந்தது. நம்ம 3rd ஜட்ஜ் மிஸ்டர் தங்கவேல்கிட்ட, அவர் அங்கேருந்து இந்த பக்கம் வந்து தாண்டி குதிக்காது தான் தாச்சு மூச்சின்னு கத்துறேன் கோர்ட்டில். இது எதையா பித்தலாட்டம், நான் விட மாட்டேன். ஐ வில் போஸ்ட் ஒன்லி ஃபார் ட்ரையல், ஃபைல் அ ஸ்டேட்மெண்ட், ஐ ஒன்ட் அக்செப்ட் இட், இல்லைன்னா ஹைகோர்ட் போ. He felt that it is so outrageous to deprive some female members. Male members hatched a conspiracy among the Mohammedan, bringing in on ஹீபான ஒரு வெத்த பேப்பரை அதை கொண்டு வந்து கோர்ட்டில் போட்டு ஒரு ஆத்தன்டிகேஷன் ஆகிடும். Why this section, a particular exemption was given under the Transfer of Property Act? Absolutely nobody knows why it should be given. Because there is HIBA is a special provision for them. Now நீங்கள் இந்த HIBA வச்சு ஒருத்தன் விற்கிறான், ஒரு ஹிந்து வாங்குறான், how many problems it will create?
what, instead of going for a uniform civil code at one stretch, what this country should have done earlier from 1951 till time when this code has to, common civil code has to be brought in, is this. ஒவ்வொரு ப்ரொவிஷனையும் எடுத்து கான்ஸ்டிடியூஷனல் வயர்ஸை டெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா பல ப்ரொவிஷன்ஸுகளை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணியிருப்போம். so much of inequality, so much of Article 14 violation இல்லாத செக்ஷனே இருக்காது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸில். இது நீங்கள் போய் வந்து லெஜிஸ்லேச்சர்கிட்ட போய் ஏன் கெஞ்சணும், புதுசாக ஏன் ஆக்ட் போடணும்? ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஷுட் ஹவ் ரீவிசிட்டட். என்ன தப்பு பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்னா, there was one judgment, Krishna Singh versus Mathura Ahir, Krishna Singh versus Mathura Ahir, AR 1980 Supreme Court page 707, 80 Supreme Court page 707. அதில் என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு, இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு இல்லை, அன்றைக்கி இருந்த சுப்ரீம் கோர்ட், அந்த 1952 பாம்பேயில் சொன்ன சாக்லா கஜேந்திர ஜட்ஜ்மெண்ட்டை கரெக்டு, பர்சனல் லாஸ் ஆர் நாட் லாஸ் அண்டர் தி கான்ஸ்டியூஷன், தேர்ஃபோர் நீங்கள் ஆக்டை வந்து இந்த பர்சனல் லாஸில் போட்டிருக்கிறதெல்லாம் சேலஞ்சு பண்ண முடியாதுன்னு ஒரு தப்பான முடிவு. அதுலேயும் இன்னொரு பியூட்டி ஒன்று இருக்குது, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம், இது சுப்ரீம் கோர்ட் தான், ஐம் டெல்லிங் யூ இட் இஸ் எ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இன் ஆமினா, இன் ரெஃபரன்ஸ் டு ஆமினான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது பாம்பே ஹைகோர்ட், AR 1982 பாம்பே பேஜ் 214. அந்த கேஸில் ஒரு ஜஸ்டிஸ் தனுக்கான்னு ஒரு சிங்கிள் ஜட்ஜு, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த 80 சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதை நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன். He has written a very bold judgment. ஏன்னா I am bound by the constitution. If there is a conflict between the Supreme Court judgment and the constitution, I have to follow the constitution. இந்த பர்சனல் லாஸ் எல்லாம் வந்து it is a law as framed by the legislature, either by the state legislature or by the parliament. It has to be tested on the wires of the constitutional limits அப்படின்னு முடிகிறார். ஆனால் there is a single judge judgment, nobody follows. But so many vested rights are available in this country. Who doesn't want to enact a law? இப்போ நீங்கள் என்னென்னத்துக்கோ சவுக்கு எடுக்கிறான் சுப்ரீம் கோர்ட்டில், தேவையில்லாதலாம். அதாவது டெல்லியில் குப்பை போட்டுறேன் போயிடுறாங்க, இது ஒரு கவுன்சிலர் பார்க்க வேண்டிய வேலை, இது சுப்ரீம் கோர்ட்டில் வருது. அவன் கத்திட்டு வாரம் போட்டு எடுத்தியா, எவ்வளோ டன் எடுத்தேன். நம்ம கோவிடில் பார்த்துருப்போம், when this country was in so much of distress, ஆக்சிஜன் நீ பாம்பேலேருந்து பூனேலேருந்து டெல்லி கொண்டு வா அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஒரு ஹைகோர்ட் தான் போட்டுது, டெல்லி ஹைகோர்ட். I don't want to name the two judges, one of them from AAP and another was from Congress. அதாவது அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிவோல்ட்டிங்காக இருக்கும். நம்மலாம் வந்து லைஃபுக்கு பயந்துன்னா இப்போ கோர்ட்டில் என்ன சொன்னானே பாதி பேர் படிச்சிருக்க மாட்டான். we were under the risk of life. அதில் என்ன பண்ணால், டெல்லி கேபிட்டல் ஆஃப் இந்தியா, அவனுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஏண்டா மிச்ச ஊரில் இல்லைன்னா மனுஷன் இல்லையா இப்படின்னு ஒரு ஆர்டர். வாட் ஹேப்பன் வாஸ், இந்த பூனேலேருந்தும் ஒரிசாலேருந்தும் ட்ரெயினில் கொண்டு போகிறான். there was a unreasonable demand made by the Delhi government. எனக்கு 1000 டன் வேணும் ஆக்சிஜன். அல்டிமேட்லி வித்தின் எ வீக் டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒன்று வந்தது. என்னென்னா, வி வில் டேக் அ ஆக்சிஜன் ஆடிட்னா. நெக்ஸ்ட் டே டெல்லி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. எதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் when the country is in distress, we should leave it to the elected body. That is the democratic elected. அவன் he has to face the people. அவன்கிட்ட கையில் விட்டுட்டு இவன் வேறு வேலையை பார்க்கணுமா, பார்க்க மாட்டேங்கிறான். இப்போ ஆல் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ விச் த கோர்ட் கேன் செட் ரைட்டு, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிருக்கலாம். இப்போ என்னென்னா, ஒரு 10-20 வருஷத்தில் ஒவ்வொரு ப்ரொவிஷனும், வெதர் இட் இஸ் எ ஹிந்து லா ஆர் இட் இஸ் எ but the point is whether the inconsistency
and its removal from the statute can lead to a common civil code in future? The answer to my opinion is yes. ஒவ்வொரு ப்ரொவிஷனாக சேலஞ்ச் பண்ணுவான். வரும் கோர்ட்டுக்கு வரும்போது யூ டூ இட் whenever it comes to the court. இப்போ இந்த 70 வருஷம் நம்ம பண்ணியிருக்கலாமே. அதாவது டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்கிற அத்தனை செக்ஷன்லையும் நம்ம ரிமூவ் பண்ணியிருந்துருக்கலாம். தென் there will be an atmosphere where the people will agree for a single act. There may not be much of a difficulty in implementing it. இப்போ ப்ராப்ளம் இஸ் நீங்கள் இந்த ரைட்லாம் ஒன்று இருக்குது, யூ வாண்ட் டு டேக் அவே ரைட்டுன்னு நினைக்கிறான். த ரீசன் ஒரு பர்டிகுலர் செக்டில் த மேல் மெம்பர்ஸ் டூ டாமினேட் டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் ஃபீமேல் மெம்பர்ஸ் cannot even think of their own. They cannot vote of their own. That is the problem prevailing in this country. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டோஸ் அதாவது முஸ்லீம்லால தான் இந்த மாதிரி இருக்குன்னு மொத்தம் நினைக்காதீங்க. தி டிஃபிகல்ட்டி விச் ஐ foresee if you bring in civil code, to my mind there are two things. ஒன்று, joint family system. செக்ஷன் 6ல் ancestral property அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, கோபார்சனரின்னு. இந்த கோபார்சனரி கேன் இட் சர்வைவ் எ காமன் சிவில் கோட்? நம்ம நிறைய பேர் இதை யாரும் திங்க் பண்ணவே இல்லை. இது நம்ம வி திங்க் தட் வி ஆர் ரைட் அண்ட் அதர்ஸை கரெக்ட் பண்ணால் ஓஞ்சி போடுங்க. தெர் இஸ் ஆல்சோ எ ப்ராப்ளம், டூ ப்ராப்ளம்ஸ். என்னென்னா, திஸ் கோபார்சனரி இஸ் ஏலியன் டு அதர் செக்ட். குவைட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த 44 எனாக்ட் பண்ணும்போது அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பேசும்போது எக்ஸப்ட் நார்த் ஈஸ்ட் இதான் சொல்கிறார் அவர், எக்ஸப்ட் நார்த் ஈஸ்ட்டு எவ்ரிவேர் இன் திஸ் கண்ட்ரி தி ஹிந்து சக்சஷன் லாஸ் ஆர் பீயிங் ஃபாலோடு பை அதர் கம்யூனிட்டிஸ்னு சொல்கிறார், ரிலீஜன். உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருங்க. அதாவது பை கஸ்டமரி ப்ராக்டிஸ் the Hindu system of joint family is being followed by many of the Mohammedans. சங்கரன் சார் சரி நிறையா ரூலிங் அவரை கொடுத்துருப்பார். அதாவது a family, even though perceived to be a Muslim Mohammedan family, அவங்க by birth 2 generation 3 generations முன்னாடி they would have started as a Hindu and they would have practiced as a custom in their family. Then that custom will prevail. If I remember, there was the first judgment 1949 ஒன்னம்பல் ஜாஷிப் ராஜமன்னார். ராஜமன்னார் என்ன சொல்கிறாருல, இருக்கலாம், அதுக்கு யூ ஷுட் ஹேவ் சம் ப்ளீடிங். அந்த கேஸில் ப்ளீடிங் நிறையா இருக்காது. அதனால் இந்த கேஸில் இந்த கஸ்டமரி ப்ராக்டிஸ் வித்தின் தட் பர்டிகுலர் செக்ட் ஆஃப் பீப்புள் மொஹமடன்ஸால் பர்டிகுலர் ரீஜன், இப்போ நம்ம திருச்சி புதுக்கோட்டை இங்கெல்லாம் எடுத்துகிட்டே நிறைய மொஹமடன் ஸ்டில் ப்ராக்டிஸ் தி ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம். அதனால் we can and we do apply. இப்போ இந்த காமன் சிவில் கோட் வந்தால் will we be able to retain it? இப்போ இருக்கிற செக்ஷன் 6ஓட ஆப்ஜெக்ட் என்ன? இப்போ இந்த அமெண்டட் ஆக்ட் இல்லையா 39 of 2005, எல்லாருமே நம்ம 6(1) மாத்திரம் தான் பார்த்துட்டே இருக்கோம். டாக்டருக்கு எப்போ ஷேரு எப்போ வரும், பேத்திக்கும் உண்டு கொள்ளுப்பாட்டிக்கும் உண்டு, ரைட் பை பர்த்து, அப்பா செத்தாலும் உண்டு, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். வினித் சர்மாஸ் கேஸ் has put the final line in the coffin. But the problem is, இந்த செக்ஷன் 6(1)க்கு மட்டும்தான் இன்டர்பிரேஷன். 6(2) 6(3) நிறைய பேர் பார்க்கல. வினித் சர்மாவில் டச் பண்ணுறாரு ஒரு இடத்துல, பட் he did not go or read into the section in full. 6(2) படித்தா என்ன சொல்கிறான், டாட்டருக்கு ரைட் கொடுக்குறான். டாட்டர் கேன் டிஸ்போஸ் ஆஃப் ஆர் ரைட் ஆர் தி ப்ராப்பர்ட்டி விச் ஷீ அப்டைன்ஸ் அண்டர் 6(1) ஆஸ் அர் அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி. தேர்ஃபோர் 6(2) அந்த டாட்டரோட சில்ட்ரனுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா பெரிய கொஷின் மார்க். நோ ஜட்ஜ்மெண்ட் இஸ் தேர். 6(2) கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதில் ஹர் ரைட் இன் தி ப்ராப்பர்ட்டின்னு இல்லை, வாட் எவர் ஷீ கெட்ஸ்
இப்போ செக்ஷன் 30ல் நம்ம வில்லு எழுதினா ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிக்கு அவனோட சொத்துக்கு மாத்திரம் அது கட்டுப்படுத்தும்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி 6(2)ல் கொடுக்கல. Therefore, what has been conceived under the new 39 of 2005, the joint family system ஒழிக்கிறதுக்கு தான். Kindly go and read the object. Object என்ன பண்ணால் லா கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணும்போது இந்த 39 of 2005க்கு இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தை ஒழிச்சிரும் தான் சொல்கிறான் முதல்ல. அப்போ சொல்லும் போது எக்ஸப்ட் இன் 3-4 ஸ்டேட்ஸ், எப்படி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா, பாக்கி எந்த ஸ்டேட்லேயும் டாட்டர்ஸுக்கு ரைட்டு கொடுக்கல. ரைட்டு கொடுக்காதனால இப்போ நீ எல்லாத்தையும் ஒழிச்சிட்டா டாட்டர்ஸ் வில் பி டிப்ரைவ்ட் ஆஃப் தர் ஷேர். Therefore, confer a right on the daughter now and take away the co-partnership in future தான். அதுதான் அந்த ஆப்ஜெக்டில் இருக்குது. இப்போ அந்த ஃப்யூச்சருங்கிறது அந்த 6(2)லேயே வந்துருமான்னு எனக்கு ஒரு டவுட். ஜஸ்ட் கோ அண்ட் சி. இப்போ ஆர் வி மூவிங் டுவர்ட்ஸ் எலிமினேஷன் ஆஃப் அ கோபார்சனரி? நம்ம அந்த மனப்பக்கம் வேணும் நமக்கும். இப்போ அந்த கோபார்சனரிலாம் ஒழிச்சிடலாம், காமன் சிவில் கோட் வந்து அதையும் கொடுத்துடலாம். ஆர் வி ரெடி டு கிவ் இட் அப்? ஏன்னா இந்த கோபார்சனரி சிஸ்டம் மிச்ச கம்யூனிட்டியோ மிச்ச ரிலீஜியஸ் பீப்புளுக்கும் அப்ளை ஆகாது. இப்போ நம்மளும் விட்டுலாமா? ஆல்மோஸ்ட் நம்ம வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட். ப்ராபப்ளி டெக்கேட்ஸ், 3 decades or 4 decades இட் ஹஸ் டு கோ. அது என்றைக்குங்கிறது தான் ப்ராப்ளம். இப்போ நம்ம இந்த சிவில் கோடு புதுசாக கொண்டு வந்தால் ஐ திங்க் த ஃபஸ்ட்டு சாப் எதுக்குன்னா கோபார்சனரி. தி செகண்டு, இந்த புஸ்தகத்தில் கூட நான் கேட்டேன், யாரோ வந்து இந்த புஸ்தகத்தை முன்னாடி கொடுத்தா நான் படிச்சுட்டு போயிட்டேன் யாரு, ஆனால் ரீசனபிளி ஐ ஹவ் ரெட் இன் 10 minutes. இதில் இந்த அடாப்ஷனை பற்றி சொல்கிறாரு. அடாப்ஷன் நம்ம பெக்கூலியர் டு ஹிந்து லா. இப்போ ஜென்ரல் அடாப்ஷனை ஒன்று கொண்டிருக்காங்க. நம்ம ஹிந்துவில் உள்ள அடாப்ஷனுக்கும் இந்த ஜென்ரல் அடாப்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? There are so many hurdles in the adoption by legal grounds. Now we don't have any choice to adopt a particular X or Y. அவன் என்ன கொடுக்குறானோ அதுதான் வாங்கினங்கிற மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டான். பட் அண்டர் ஹிந்து லா, வித்தின் யுவர் ஃபேமிலி ஆர் a relative which will be quite comfortable for you to take adoption, that is possible. இப்போ இந்த அடாப்ஷனை ஆர் வி கோயிங் டு கிவ் அப்? இதுவுமே இப்போ இந்த கொஷின் இஸ் ஆல்சோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வேலிட் கொஷின். இப்போ இந்த அடாப்ஷனை விட்டுட்டா நம்ம ஜென்ரல் அடாப்ஷனில் போனால் சாரி இன் யூஆர் இன் கியூபா வி ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு அக்செப்ட். நான் இப்போ போய் அந்த அடாப்ஷன் சென்டருக்கு போய் நான் எனக்கு இந்த குழந்தை பிடிச்சிருக்க எடுத்துக்க முடியுமா? ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் பாசிபிள். they have the rules and procedure, you cannot choose-ங்கிறான். Therefore, this is possible under Hindu law. You have a freedom. நீ உங்கள் கம்யூனிட்டிலேயோ உங்கள் ஃபேமிலியில் யாராவது ரிலேட்டிவ் இருந்தால் நீங்கள் எடுத்தால். நவ் இந்த ஃபேமிலிங்கிறது நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுது. there is very little possibility of somebody giving an adoption. இப்போ destitute adoption தான் இருக்குது, willing adoption இல்லை. முன்னெல்லாம் 4-5 குழந்தை இருக்கும், ஒரு குழந்தைய கொடுப்பான். And the chances are diminishing. But on a legal plane, this is a second issue which the Hindus have to think over before ever we can launch into this common civil code. Adoption will go. Then marriage. My view is this marriage would have been tested on the wires of the constitutional limits. So far as Muslims are concerned, லேடிஸுக்கு இருக்குது 39 ஆக்டு, ஜென்ஸுக்கு இல்லை. அவன் தலாக் சொன்னால் போயிடும். This itself they could have codified an act. When the government in 1939, before the advent of the constitution, codified a Muslim marriage or a divorce act in 1939, giving as though a right to the lady to divorce. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சட்டமாக இருக்கும். ரைட் டு எ லேடி டு டைவர்ஸ் இன் 1939. தட் ரைட் இஸ் நாட் கிவன் டு மேல். மேல் வந்து அவன் இந்த கோர்ட்டுக்குள்ளேயே வர வேண்டியதில்லை, கோர்ட்டுக்குள்ளேயே வர வேண்டாம், அவன் ரோட்டில் சொல்லிட்டு போயிடும். And that has been safeguarded. Whereas the ladies have been given
right as though they have to fight it in a court of law. In the 39 Act about legislature, don't we have the guts to form a law or enact a law for the males? Why can't you do it? You forget the civil code. We have done it for a female member of a Muslim. Why not for a male member? You have an Indian Divorce Act for Christians. Why not for a Muslims? You enact a law. Then it will be tested on the bias of the constitution. We'll see. The common civil code, it is not going to touch one act. It will have an impact on the society in very many laws. 4 ஆக்ட் போட்டோம் நம்ம 55-56 இந்து லாஸ் வந்தப்போ சக்சஷன் ஆக்ட், கார்டியன் ஆக்ட், மைனாரிட்டி எல்லாமே 4 ஆக்ட் வந்தது. They never expected in 1955 there will be an act for the Hindus. Even in the Constitutional Assembly debates, the people who supported the votary of Article 44 postponed it for a future parliament. They never thought that there will be an act for the Hindus alone. It was enacted. Then why not for others? You enact first. For that purpose, if you want to enact a law, the first and foremost is for the court to take the cudgels. Court தான் எடுக்கணும். எடுத்து கான்ஸ்டியூஷன் படி இது தப்புடா, it is not a good under the constitution, therefore this practice is void, unenforceable. You do in 2 cases, let them come around. Then let the parliament enact a law for a particular community. This is a slow process. Don't think that it can be done. But a brute majority, probably this is a case. If Modi comes in 2024, he will do it. I think Mr. Sankaran is also waiting for that. But for the third term, probably maybe his last term. He may want to give a lasting impression to this country, he may enact. If he has got a majority, this common civil code will come. But I tell you what will be the problem. It's not that immediately the central act comes, that everything will be over. Always there is a possibility states will come out with some amendment to the act, central act, because it is in the concurrent list. But section 6 க்கு முன்னாடி 29 நம்ம அமெண்ட் பண்ணாங்கல்ல ஒவ்வொரு ஸ்டேட்னா டாக்டர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் காமன் சிவில் கோடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போட்டதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் நாளைக்கு அமெண்ட்மெண்ட்டை போட மாட்டான்னு என்ன நிச்சயம்? They have got a right because it is in the country. The only issue is then, if it is in conflict with the central act, it has to get the assent of the president. The president the need to கொடுக்க மாட்டேன்னு வச்சிருக்கலாம். How long it will be? If the opposite party comes into power, will they revert it or not? Reverse it or not? These are the long-term impact. நம்ம அவசரப்பட்டு ஒரு ஆக்டை போடுறதுக்கு பதில் we have to think so many things. கோவாவில் இருக்குன்னு ஒன்று போட்டிருக்கோம். கோவா சட்டமும் ட்ரக்கோனியன். ஐ டெல் யூ ஒய். நேற்றுக்கு கல்யாணம், இன்றைக்கி நான் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன். நான் நேற்று கல்யாணம், இன்றைக்கி நான் ப்ராப்பர்ட்டி வாங்கினா மை ஒய்ஃப் இஸ் என்டைட்டில் டு 50% ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. கோ ஆக்டில் எதாவது சார். என்னோட கொஸ்டின் என்னென்னா, what will happen to my child? ஆளுக்கு 50%னா அந்த சைல்டுக்கு இப்போ என்ன ஏன் ஒய் சேஃப்கார்ட் பண்ணல? கோ ஆக்டில் கிடையாது. மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் அது இது என்னென்னமோ சொல்கிறான வழிய இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கோவாவில் 50%. தெர் ஆர் சம் கண்ட்ரீஸ் வேர் தி மெயின்டெனன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஆஃப் ஆஃப் தி மெயின்டெனன்ஸ்னு. பட் ப்ராப்பர்ட்டியில் 50% கொடுத்துட்டா will it not deprive the right of children who may become destitute? யாருமே இல்லாமல் 2 பேருக்கு தகராறு வருது, டைவர்ஸ் ஆகாது, குழந்தை என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு சொத்து கிடையாதா? How to safeguard that? Therefore, is it correct to give 50% or half of the property to the female,
or to give equal share to all the members of the family. அன்றைக்கி நீங்கள் இந்த ப்ராப்ளம் வர அன்றைக்கி if there is a father, mother and the children இருந்தால் each entitled to 1/4 reasonable. How can you give half of the property to wife and deprive the children at all? That has to be discussed. In the point என்னன்னா, my issue is many of these cases now நிறையாக்கு நம்ம மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் தான் கோர்ட்டில் நிறையா இருக்குது, பாக்கி எல்லா கோர்ட்டும் காத்து வாங்குது. இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் வர அத்தனை கேஸ்லேயும் you and I know that minor children are involved, kids are involved. அவங்களோட ரைட்டை நம்ம சேஃப்கார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நம்ம we have to take care whether whatever the religion. இப்போ இந்த காமன் சிவில் கோட் கொண்டு வந்தாலும் அதை பண்ணணும். நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறது அப்படியே கோவாவில் ஏப் பண்ணிட்டான். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் டைவர்ஸ் இஸ் ஈஸி பட் காஸ்ட்லி. நினச்சா டைவர்ஸ் பண்ணலாம், பட் பாதி சொத்தை கொடுத்துட்டு போக வேண்டியதான். இந்தியாவில் ரிவர்ஸ், டைவர்ஸ் இஸ் சீப், டைவர்ஸ் இஸ் சீப், பட் சொத்தை எவ்வளோ கொடுக்குறோம் நம்ம இல்லை. இப்போ அதாவது எம்ப்ளாய்மெண்ட் இருந்து சேலரி ஸ்லிப்பு அதெல்லாம் போட்டால் ப்ராப்பர்ட்டியில் ஃபுல் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோமா இல்லை சொன்னே சார்ஜ் ஆன் தி ப்ராப்பர்ட்டி. therefore once you start examining each and every provision, whether it is a preemption, whether it is a adoption, because adoption is not available. Mohammedan law ஒரு peculiar concept உண்டு, acknowledgement. You know what is an acknowledgement? If I acknowledge that so and so is my son, he is my son, அவ்வளோதான். It doesn't require any DNA test. Personal law இருக்குது. இப்போ whether the Mohammedans will give up that right, unreasonable right தான் அது. ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் இவ்வளோ வந்ததுக்கப்புறம் வெதர் அக்னாலஜ்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் எனஃப். அந்த அக்னாலஜ்மெண்ட்டு ஏன் அவங்க வச்சுருந்தான்னா to deprive the female members of the property. ஃபீமேல் மெம்பர்ஸுக்கு மேலுக்கு ஒரு பங்குனா அவங்களுக்கு அதில் ஆஃப் தான் இல்லையா, 1:2 இந்த மாதிரி தான் போடுறாங்க. வில்லு எயினா சங்கரன் சொன்ன மாதிரி வில்லு 1/3 மேலே எழுத முடியாது. அது 1/3 எயினானா எவ்வளோ எயினான்னு யார் பார்க்குறது? அதாவது these types of laws has to be amended for the simple reason workability or enforceability a problem. இப்போ வில்லுபடி வந்ததுன்னா இட்ஸ் நாட் ஒரு கண்ட்ரியில் எவ்ரிபடி இஸ் அ முஸ்லீம். இந்த மாதிரி ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட்லேருந்து ப்ராப்பர்ட்டி இஃப் இட் சேஞ்ச் ஃப்ரம் எ முஸ்லீம் டு எ ஹிந்து, ஹவு வில் பர்சீவ் தட், வாட் வில் பி தி ரைட்? அப்புறம் இந்த கோவாவில் சொன்ன சட்டத்தில் பாதி ஃபீமேலுக்குங்கிறான். இப்போ ஹவு டு கிவ் எ ஒப்பீனியன்? இப்போ உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி லோன் வாங்கணும்னு வராரு, நீங்கள் பேங்க் வைக்கல வச்சுப்போம். நீங்கள் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு வராரு, நீங்கள் டைட்டில் தான் பார்ப்பீங்க. அவன் வீட்டில் இருக்க ஒய்ஃப் யார் குழந்தையெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? தென் ஹவு வில் கிவ் எ ஒப்பீனியன்? சப்போஸ் யூ கிவ் எ ஒப்பீனியனை கொடுத்துட்றோம், அவர் தான் ஓனர்னு. half of the property to the female-னா how many wives he had? Is it the job of a lawyer? I'm not sure how to work out all these problems. These are the practical problems which will come up. கோவா சின்ன பிளேஸ், நமக்கு ஜாஸ்தி தெரியல. இப்போ இந்த half of the ப்ராப்பர்ட்டின்னு கொடுக்குறது எப்போ? ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் which this fellow has purchased after the marriage becomes half of the property goes to the wife. Even on the marriage date is a determining factor. Then you have to go through the registration. Marriage registration என்ன இருக்குது, அப்புறம் இவனுக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்களா? These are the things which we have to analyze. ஏன்னா நாளைக்கு ஒருத்தன் பர்ச்சேஸ் பண்ணுறான் ப்ராப்பர்ட்டியை, how to safeguard his right. There should be some mechanism before ever we thought of bringing in this type of uniform civil code. நம்ம அவசரப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ உத்தரகாண்டில் ஏதோ கொண்டு வரேன்னு பயமுறுத்துட்டே இருக்கான். சார் எப்போ சார்? 24 முன்னாடியா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். We don't have that paper, but probably a testing stone. வந்ததுன்னா ஒரு டெம்ப்ளேட் என்னன்னு பார்க்கலாம், how it worksன்னு கூட பார்க்கலாம். நம்ம
There are a lot of problems which will crop up. கார்டியன் எப்படி போடுறது, இப்போ நம்ம மைனாரிட்டி கார்டு இஷ்யூஸ் இருக்குது, நம்ம இதை முஸ்லீம்ஸுங்க அப்ளை பண்ணலாமா, ஜென்ரல் நியூட்ரலாக பண்ணலாமா, வெதர் தே வில் ஆல்சோ அக்செப்ட். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாலிகமியை க்ளோஸ் பண்ணும். இந்த 1952 நரசு அப்பா மாலி கேஸ் சொல்கிறேன்னு, அதுவே வந்து கேஸ் அரோஸ் அவுட் ஆஃப் அ பாலிகமி ஆக்ட். 1949 தான் நம்ம ஊரில் ஃபுல் ஆக்ட் வந்தது. 46 there was an act in Bombay. அதில் இந்த பாலிகமியை எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான்னாக்கா, இட் டசன்ட் அப்ளை, பாலிகமி இஸ் லீகல் இன் ஃபேவர் ஆஃப் மேல், நாட் இன் ஃபேவர் ஆஃப் அ ஃபீமேல். ஃபீமேலுக்கு மோனோகமி, மேலுக்கு பாலிகமி இஸ் பர்மிசிபிள். அப்படி தான் அந்த ஆக்டை. அதை சேலஞ்ச் பண்ணுறான் கோர்ட்டில். Court say that the act is correct because it cannot be tested on the wires of the constitution. Stupid. No doubt to the greatest judges, eminent judges, அன்றைக்கி இருந்த காலகட்டம் நம்ம பிறக்கலை பார்க்கலை, அதனால் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இருக்கலாம். பட் இன்றைக்கி பார்த்தா ரொம்ப ரிவோல்ட்டிங்காக இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. நீங்கள் அதில் ஏஎம் பேனர்ஜின்னு ஒருத்தர் ஜஸ்டிஸ், அவர் அசோக் பட்டாச்சாரிய சார், அவர் he has written 3 books: Muslim Law and Constitution, Hindu Law and Constitution, Property Law and Constitution. 3 வெல் ரிசர்ச்டு புக்கு. அதை நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத அவர் narrates. ஒன் ஆஃப் தி ப்ரிஸ்கிரிப்ஷன் விச் gives is to test. ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கலாம், டெஸ்ட் பண்ணலை, நீங்கள் யூ ஹவ் அசியூம்டு பர்சனல் லாஸ் ஆர் அவுட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனல் ஆம்பிட் அப்படின்னு. இப்போ கோயிலை பற்றி பேசினார். தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இஷ்யூ. மை வியூ இஸ் எ ப்ரொடெக்ஷன் given at a particular point of time by the framers of the constitution which no longer can be applicable for ever so many reasons. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா இட் பிகம்ஸ் அ வெப்பன் இன் தி ஹேண்ட்ஸ். உடனே நம்ம கம்பேர் பண்ணாத கோவில்கள்லாம் கவர்மெண்ட்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவோம். இன்ஃபேக்ட் உத்தரகாண்டில் ஒரு ஆக்ட் போட்டாங்க, சாரா கவர்மெண்ட் வந்து தான் போட்டுது. 6 மாதத்தில் திருப்பி தட் ஹஸ் பீன் ரிப்பீல். என்ன ரீசன்னா, வி ஆல்சோ ஹேவ் டு திங்க். உடனே கோவில்லாம் நம்ம எடுத்துட்டா ஹவு டு மேனேஜ் தி டெம்பிள்ஸ். அங்கே அந்த ப்ராப்ளம் வந்து உத்தரகாண்டில் கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீ பண்ணாங்க. தேர் வாஸ் அ சிஸ்டம் பிஃபோர் 50s, அதை வச்சு அவங்க உட்காந்துருந்தாங்கலாம். இப்போ அந்த சிஸ்டமெல்லாம் அபாலிஷ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹவ் டேக்கன் ஓவர் தி அட்மினிஸ்ட்ரேஷன். நவ் இமீடியட்லி ஒரு ஆக்டை போட்டு நம்ம எடுத்துட்டா ஹவு டு ரன் த டெம்பிள், ஹூ வில் ரன் த டெம்பிள். ஈச் டெம்பிள் ஹஸ் பிகம் ஸோ பிக், lakhs and lakhs of people are coming. We should have a system in place before ever we thought of bringing some legislation to free, to make it neutral. அதாவது நம்ம செக்குலரிசமும் அமெரிக்கன் செக்குலரிசம் வித்தியாசம் இருக்குது. ஓப்பனிங்காக சொன்னார் செக்குலரிசம்னு. அமெரிக்கன் செக்குலரிசம் என்னன்னா, ஸ்டேட் ஹஸ் நோ ரிலிஜன். இந்தியன் செக்குலரிசம் என்னன்னா, ஸ்டேட் ஹஸ் காட் ஆல் ரிலிஜன். அதாவது we are not an atheist country. We believe in God. We believe in all God. அதான் கான்ஸ்டியூஷன். அதனால் என்னென்னா, நம்ம அந்த சோஷியலிசத்துக்கும் அந்த செக்குலரிசத்துக்கும் இந்த செக்குலரிசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் டசன்ட் மீன் தட் we should have different laws. What we can do is bring a law to make it general neutral, religious neutral, community neutral. First, அது ஒவ்வொரு இதுக்குமே மேரேஜுக்கு இப்போ there is a big gap in the Mormon law. இதை மாத்திரம் ஒரு ஆக்ட் போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? யூனிஃபார்ம் ஸ்கூல் கூட வச்சுப்போம். இப்போ முஸ்லீம் விமனுக்கு ஒரு ஆக்டை போட்டோம் 39ல். ஒய் நாட் நோ ஃபார் மேல்? ஸோ தட் டு கனெக்ட் தி மெக்கானிசம். அதாவது probably you'll get an audience from the female members of a Mohammedan community. Avanga they will accept that because it is beneficial to them. It should be beneficial to them.
I had a very good friend at Manappare, நம்ம இவரு கூட தெரிஞ்சிருக்கோம். My friend ஒரு டாக்டர் ஒருத்தர், his daughter has got some problem. என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணும்போது, ஏன் சார் யூனிஃபார்ம் ஜூல் கூட வரமாட்டேங்க டாக்டர் காசிம். He was asking me a question, when it will come. I now realize the problem when I feel that my daughter is being harassed like anything. அப்போதான் அவங்களுக்கு once there is a problem, they will realize that this is not going anywhere. In fact, it affects more female members of a particular religion. Therefore, what we can do is, at the best, choice number one, for the court to interpret all the laws, all personal laws, on the touchstone of constitution. 2, enact a law on a particular field immediately. 3, see if these two things work, bring in a common civil code. After some time, you see how it works. Unintended consequences நிறையா வரும். ஒரு ஆக்டை ஒன்று போடுவோம், எந்த இன்டென்ஷனில் போட்டோமோ அதுக்கு நேர் எதிர்மாற நடக்கும். கல்பிரிட் வேறு யாரும் இருக்க மாட்டான், கோர்ட்டே இருக்கும். நான் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் டு டெல், இந்த இனாம் அபாலிஷன் ஆக்ட்லாம் அப்படி தான் பண்ணாங்க. இன்டென்ஷன் வாஸ் குட் பை தி லெஜிஸ்லேச்சர் அட் பாயிண்ட் ஆஃப் டைம், இட் வாஸ் கில்டு பை தி ஜுடிஷியரி. அது என்னென்னா ஓவர் ஸ்லாண்டிங் வேறு ஒரு ஐடியாலஜிக்கல் வியூ எடுத்து பண்ணுறான். கோர்ட்டெல்லாம் மனிதர்கள் தானே, பண்ணுற பாவத்துக்கு பிராயச்சித்தம் தண்டம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி போடும். நான் கேட்டால் சங்கரன் கோவப்படுவார், அதெல்லாம் பேசுவார். பட் இட் இஸ் எ ஃபேக்ட். வி கால் இட் எஸ் அ கோப்ரா எஃபெக்ட். கோப்ரா எஃபெக்ட்னா தெரியுமா உங்களுக்கு? நான் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். 1923 கேபிட்டல் வாஸ் சேஞ்ச்டு ஃப்ரம் கல்கட்டா டு டெல்லி. இப்போ நம்ம யோசிக்கிறோம், ஏன்னா அந்த ஒரு மூலையில் கொண்டு டெல்லியை கேபிட்டலாக வச்சுருக்காங்க. அன்றைக்கி பங்களாதேஷ், ஃபுல் பாகிஸ்தான், பர்மா, நவ் மயன்மார், நேபாள் எல்லாம் அவங்க கையில் தான் இருந்தது, நேபாளை தவிர. இது எல்லாமே பிரிட்டிஷ் வந்து. அப்போ டெல்லி வாஸ் அ சென்டர் பாயிண்ட் டு தி என்டையர் கண்ட்ரி. இப்போ இல்லை. அன்றைக்கி 23 கேபிட்டலை சேஞ்ச் பண்ணும்போது இட் வாஸ் ஒன்லி ஒரு ஸ்மால் டவுன் டெல்லி. அதை டெவலப் பண்ணுறான். இந்த இங்கிலீஷ்காரெலாம் போய் அங்கே உட்காடுறான். இவங்களால் என்னத்தை டாலரேட் பண்ண முடியலன்னா, ஏகப்பட்ட பாம்பு ஊரில். உடனே ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறான். ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வந்தால் எவ்வளோ ரூபா அத்தனைக்கு. பார்த்தா ஏகப்பட்ட பாம்பு பிடிச்சி அவன் காசை வாங்கிட்டு போயிட்டு தான். திடீர்னு யோஜனை பண்ண, ஏன்னா இவ்வளோ பாம்பை கொண்டு வராங்கன்னா எப்படி வந்ததுன்னு. அப்புறம் போய் எல்லாம் உள்ள கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்தா நிறையா பேர் பாம்பு பண்ண வச்சு பாம்பு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இது காசு கொடுத்து கட்டுப்படி ஆகாதுன்னு அபாலிஷ் பண்ணுறான். அபாலிஷ் பண்ணோடனே இனிமேல் காசு கிடையாதுன்னு வளர்த்தவன் பூரா திருப்பி இருக்கிற பாம்பை பூரா ரோட்டில் விட்டான். இருக்கிற பாம்பு மாதிரி 3 மடங்கு பாம்பு வந்துடுது. வி கால் இட் அஸ் அ கோப்ரா எஃபெக்ட். இப்போ பல ஆக்டில் கோர்ட்டு வந்து இன்டென்ஷன் அது லெஜிஸ்லேச்சர் ஒன்று இருக்கும், இவங்க வேறு மாதிரி இன்டர்பிரட் பண்ணுவாங்க. தட் இஸ் த ப்ராப்ளம் நவ் வி ஃபேஸ். இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இப்போ வேணும்னு சொல்கிற காரணமே, தேர் மே நாட் ஹவ் பீன் எ நெசசரி ஃபார் அஸ் டு ஹேவ் அ காமன் சிவில் கோட். ஒன்று ஒழுங்காக அதை இன்டர்பிரட் பண்ணி லாஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டே வந்து டிஸ்கிரிமினேட் லாஸை பூரா காலி பண்ணியிருக்கலாம். அப்புறம் ஆல்ரைட். இப்போ 1/3 வில்லில் எழுத முடியும்னா வேறு எதுலேயுமே கிடையாது. என்னடா அவனோட அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி காலி பண்ணியிருக்கலாம்ல. ஃபீமேலுக்கு என்ன பாதி பங்கு, மேலுக்கு அவங்களோட பங்கு காலி பண்ணியிருக்கலாம்ல. If had it been tested with the violation of the constitution, by this time the country will be with a great mindset to accept the uniform civil code. அதனால் இப்போ காமன் சிவில் கோடு போகிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு யூ கோ ஃபார் அ யூனிஃபார்ம் சிவில் கோட். After that we will go for a common civil code. There will be a pressure from all the states where the oppositions are ruling.
அவனுக்கு ஒரு ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ். பெங்கால் பண்ண மாட்டாரா? கேரளா பண்ண மாட்டாரா? பஞ்சாப் பண்ண மாட்டாரா? டெஃபினெட்லி தீஸ் பீப்புள் வில் ரைஸ் தட் இஷ்யூ. ஈவன் தெலுங்கானா வில் டூ இட். எல்லாருமே இப்போ ஒரு 10 ஸ்டேட்டு இதை கொண்டு வந்து எனக்கு ஸ்டேட் அமெண்ட்மெண்ட்டு நல்லிஃபை பண்ணுறேன், எனக்கு அசன்ட்டு கொடுப்பான். அப்போ தேர் வில் பி எ ப்ரெஷர் ஆன் தி கவர்மெண்ட் ஆஃப்டர் எனாக்டிங் தி காமன் சிவில் கோட். திஸ் இஸ் ஆல்சோ டு பி ஃபேக்டர்ட் இன். நம்ம அவசரப்பட்டு இப்போ போட்டுட்டு அடுத்து இந்த கான்சிக்வன்ஸை ஏன்னா அவன் மைண்ட் செட் ரெடியாக இல்லை. என்ன மைண்ட் செட் இல்லைன்னா இது நல்லதா கெட்டதான்னு பார்க்குற ஐடியா இல்லை. ஏன் ஓட் பேங்க்கை நான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆக்ட் போடுவான்ல. தட் வில் ஹேப்பன் இன் திஸ் கண்ட்ரி. தற்போது அட்லீஸ்ட் இல்லை என்ன பண்ணணும்னா தீஸ் திங்ஸ் ஷுட் பி மூவ் டு தி ஃபெடரல் லிஸ்ட். சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வந்தால் இட் கேனாட் பி டச்டு பை தி ஸ்டேட். தேங்க்யூ ஃபார் கிவிங் an opportunity. I request Sankaran sir to honor our Prabhakar and sir by presenting this moment. I request Mrs. Agilandeswari to give some announcement. மேடையில் இருக்க என்னுடைய மூத்த வழக்கறிஞர் திரு சங்கரன் சார் அவர்களுக்கும் கே பிரபாகர் சார் அவர்களுக்கும் என் முன்னாள் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். May I request our General Secretary Mr. Kesavan to deliver some address. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலி இந்த ஒரு டாபிக் வந்து பொது சிவில் சட்டத்தை பற்றி நம்ம ரொம்ப நாளாகவே பேசணும்னு இருந்தோம். அதுக்காக தான் சாரை நம்ம இன்றைக்கி அழைக்கிறது பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தோம். உங்கள் கையில் வந்து ஓய்வி வாண்ட், ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம கோர்ட்டில் டெய்லி பார்த்துட்ருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சட்டங்கள். இவங்க டைவர்ஸ் வாங்கினா ஈஸியாக வாங்கிக்கலாம். ஏன்னா கிறிஸ்டின் ஆக்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பை பியூட்டி இன்றைக்கி கல்யாணம் ஆகி நாளைக்கே டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆக்டில் அப்படி தான் இருக்குது, அண்டர் த குவாலிட்டி கிரௌண்டில். ஆனால் ஹிந்துவாக இருந்தாங்க அப்படின்னு இன்றைக்கி கல்யாணம் ஆனாலும் 1 வருஷம் கழிச்சு தான் எந்த கிரௌண்டில் இன்றைக்கி கேஸ் ஃபைல் பண்ணுறா இருந்தாலும் கேஸ் ஃபைல் பண்ணும். முஸ்லீம் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரியான வழக்குகள் வந்து நம்ம நீதிமன்றத்தில் டெய்லி பார்த்துட்ருக்கோம். குடும்ப நீதிமன்றத்துலையும் சரி, சப்கோர்ட்லேயும் சரி, சிசிஎம் கேஸ்லையும் சரி, மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னங்கிறது இல்லாமல் இருக்குது. ப்ளஸ் வந்து குழந்தை அடாப்ஷனை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் ஆக்டில் இல்லவே இல்லை. கிறிஸ்டின் ஆக்டில் ஒரு மாதிரி, ஹிந்து ஆக்டில் ஒரு மாதிரி இருக்குது. ஹிந்து ஆக்டில் அடாப்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதவங்க, கல்யாணமே ஆகாதவங்க அடாப்ஷன் பண்ண முடியாதுங்கிறப்பெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக புது சிவில் சட்டத்தை பொறுத்து நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். நம்ம புது சிவில் சட்டம் ஏங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனால தான் இந்த ஒரு டாப்பிக்கை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஒண்டர்ஃபுல்லாக வந்து சார் பேசினாங்க. அது தொடர்பாக வந்து இது காமன் பப்ளிக், நம்ம அட்வொகேட்டுக்காக இல்லை, பப்ளிக் புரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தோட வி வாண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆர்டிகல்ஸ். ஆக்சுவலி அதை நம்ம ஒரு புக்காக போட்டால் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது நம்ம அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக வந்து இன்றைக்கி அது ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மேடையில் வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பப்ளிக்காக தான். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் மேடை வந்து வழக்கறிஞர்களுக்கான மேடை. இந்த மேடையை வந்து எந்த விதத்தில் பயன்படுத்திக்கலாம். ஒன்றும் நீங்கள் உங்களோட நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கலாம், இல்லை உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறத பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த மீட்டிங் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி என்ன விஷயத்தில் உங்களோட டேலண்ட்டை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லாத்துக்கான மேடையாக தான் இந்த மேடை இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸ், ரிஜெக்ஷன் அப்ளைண்ட்டை பற்றி ஒரு ஆர்டிகல்ஸ் நீங்கள் எழுதி காமன் பப்ளிக் எல்லாம் நம்ம அட்வொகேட்டிங் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எழுதிருந்தால் தாராளமாக நாங்கள் ஒரு ப்ராம்ப்டாக கூட நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். வேறு எந்த டாப்பிக்கில் அந்த நியூ ஐபிசி வருது,
இங்கே இருக்கிறவங்க யாராவது நியூ ஐபிசி ஆக்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, நியூ சிஆர்பிஸில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, நியூ எவிடன்ஸ் ஆக்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, அதை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதா உங்களுக்கு இந்த மேடையில் இந்த இடத்துல இருந்து பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் உருவாக்கி தருவோம். இது உங்களுக்கான மேடை. நீங்கள் உங்களை ஒரு திறம்பட வழக்கறிஞர் உருவாக்குறதுக்கான மேடையாக நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க. இந்த புக்கு வந்து இன்றைக்கி சார் கொடுத்த லெக்சரருக்கோ ஒரு சின்ன உதாரணமாக இந்த நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. நன்றி. Now I request our District Secretary, Mr. Ganapathy, to deliver the vote of thanks. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தின நிகழ்ச்சிக்கு வருகை தந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் சம்பந்தமான அவசியத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கான அவசியத்தையும் அது நடைமுறைப்படுத்தும் பொழுது இருக்கக்கூடிய சிக்கல்களையும் நாம் அனைவருக்கும் மிக தெளிவாக எளிய முறையில் எடுத்துரைத்து அமர்ந்திருக்கும் மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நம் அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தின நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொடுமைக்கு மூத்த வழக்கறிஞர் திரு பி. சங்கரன் சார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்றைய தின நிகழ்வு எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாகவும் அமைதியாகவும் இன்று நடப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நமது அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் தேசிய அளவிலான பொறுப்பாளர் திரு பழனிக்குமார் சார் அவர்களுக்கும், நமது மாநில பொதுச் செயலாளர் கேசவன் அண்ணா அவர்களுக்கும், இதர மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களான அகில பாரத வழக்கறிஞர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும், மூத்த மற்றும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் நமது திருச்சிராப்பள்ளி அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வருடாந்திர அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் சந்தா புதுப்பித்தல் தொடர்பாக நமது நீதிமன்ற வளாகத்தில் அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான புத்தகம் நமது பொறுப்பாளர்களிடம் கொடுக்கப்பட்டது. அதை உறுப்பினர் புதுப்பித்து சந்தா வசூலித்தவர்கள் அந்த புத்தகத்தை இன்று என்னிடம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு புதிய உறுப்பினர்கள் சேராமல் இருப்பவர்கள் இந்த அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் உறுப்பினர் சேர்க்கையில் இன்று விருப்பமுள்ளவர் அவசியம் கலந்து கொள்ளவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. This session concludes with the national anthem.